वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. ரெண்டு ஹேத்து சொல்லிருக்கேன். உபயசா தோஷம் சொல்கிறதுல பாதரி மதம் ஒன்று, ஜெய்மினி மதம் ஒன்று, ரெண்டும் தனித்தனியாக எடுத்துக்கூடாது, ரெண்டையும் கலந்து தான் எடுத்துக்க வேண்டியது. பாதரி சொல்கிறச்ச அவர் என்ன பண்ணிட்டார், காரியம் பாதரி அசி கத்தி பபத்தேன்னு ஆரம்பித்து காரிய பிரம்மோபாசனாளுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அது கிடையாது. இவர் ஜெய்மினி சொல்கிறச்ச பிராமண ஜெய்மினி உபன்யாசாதிபியா அப்படின்னு ஜெய்மினி மதம் சொல்கிற காலத்தில் பரபிரம்மத்தை மட்டும்தான் சொல்கிறது. அதையும் பூர்த்தி எடுத்துக்கல பாதராயணர். ஏன் அப்படின்னு சொல்கிறச்ச பரபிரம்ம உபாசினால் விஷயத்தை சந்தேகம் இல்லை, அந்த விஷயத்தை ஜெய்மினி சொன்னது சரிதான் ஏற்றுக்கிறோம். கூடவே பஞ்சாகினி வித்யானிஷ்டன் ஒருத்தனுக்கு ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சொல்கிறது, தத்திய இச்சம் விதுகு ஏச்சேமே அரண்ய ஸ்ரத்தா தபயுத்யுபாசத்தை ஸ்ரத்தா சத்தியமித்யுபாசத்தைன்னு ரெண்டாக சொல்லிருக்கு. அங்கே ரெண்டு வழிகள் காட்டிருக்கிறதுனால அந்த வித்தியால் அர்த்தம் மாத்திரம் கேவல பிரம்ம வித்தியகளில் சேர்ந்ததில் இது ஒன்று ஒரு விசிஷ்டமான ரூபத்தில் உபாசனம் பண்ணுறான்றது. அவன் என்ன பண்ணுறான்னா பிரம்மத்தை விசேஷமாக வச்சுக்கல, பிரம்மத்தை விசேஷமாக வச்சுக்காமல் ஜீவாத்மஸ்வரூபத்தை விசேஷமாக வச்சுண்டு ஆனால் சரீராத்பாவத்தை விடாமல், அதுக்காக தான் சுவாமிக்கு எடுத்து காட்டுற இது பிரதீகாலம்பனத்தில் சேர்ந்ததில்லை, அப்பிரதீகாலம்பனான் நைத்தின்றது தான் சித்தாந்தம். இப்போ இங்கே சுவாமி அதுக்காக என்ன பண்ணுறார், பாஷிகார் என்னமோ சாச்சிருக்கார், ஞானினக கைவல்யார்ச்சனச்சா அப்படி அந்த கைவல்யார்ச்சனான்றதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக இப்போ சுவாமி என்ன பண்ணுறார், இங்கே ஆத்மனி அபரியவசியன் அப்படின்னு மூலத்திற்கு தன்னாத்மாவுடைய நின்னுடாமல் இதுதான் தேவை. இது வியாவிருத்தி பண்ணும் கைவல்யத்தையும் மோக்ஷோபாசகனையும். அங்கே அபரியவசியன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுக்காக காட்டுற பஞ்சாக்னி வித்யானிஷ்டே பியஸ்தி அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவனும் ஆத்மனி அபரியவசன்றது வராதங்க, ஆத்ம மாத்திர அனுபவ ரூப பல அனபேக்ஷன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்காக ஆத்மனி அபரியவசியன்னா ஆத்ம மாத்திர விஷயகமான உபாசகன் அப்படி இல்லாதனால் பஞ்சாகினி வித்யானிஷ்டனுக்கு அந்த சொன்ன அர்ச்சனாதிகத்தை ஏற்கும், இவனுக்கு அர்ச்சனாதிகத்தை ஏற்காது. இந்த அர்ச்சனாதிகத்தை இல்லாத போயிடுச்சுன்னா அது மோட்சம் இல்லைன்றது சித்தம். அர்ச்சனாதிகத்தை உண்டான்ற இடத்துல தான் இங்கே அர்ச்சனாதிகத்தை பற்றி விசாரம் இல்லை, கீதையில் அர்ச்சனாதிகத்தை பற்றி விசாரம் இல்லை. போகக்கூடிய இடம் புனராவர்த்தி உண்டா இல்லையான்றது. இந்த புனராவர்த்தி இல்லாத அர்ச்சனாதிகத்தியால் இல்லாந்தாலும் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பரமத சோபானத்தை சுவாமி ஒரு பக்தி காட்டுறார். வைதிக புத்தாள் திருப்பி அழிச்சுன்னு வந்தார் பெருமாள். வைதிக புத்தாள் பரமபுரத்துக்கு போயிருந்தா, பரமபுரத்தில் வச்சிருந்தவாளை சுடரொழியாய் நின்று தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றி அப்படின்னு எடுத்துட்டு அங்கே அழகாக ஒரு நிர்வாகம் பண்ணுறார். அங்கே உடலுடன் போனான். அதனால் இந்த கேள்வி வேறு, உடலுடன் போனதால அத்தியாதிகத்தை பற்றி வேண்டியதில்லைங்க. இவன் யாரும் உடலோடு போகிறதில்லை. கைவல்ய நிஷ்டனாக இருந்தாலும் சரி, உபாசகனாக இருந்தாலும் சரி, இவன் யாருமே சூக்ஷ்ம சரீரமும் போனதுக்கப்புறம் தான் விரதையை தாண்டி தான் மோட்சத்துக்கு போக போகிறான். இப்போது அதுக்கு இதுக்கும் ஒரு வியாபத்தி இருக்குது. அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே அனுபவம் இருக்கலை, பரமபத்தில் இருந்தும் கூட பிரம்மானுபவம் இருக்கலை. அதுக்கு காரணம் தன்னுடைய அகடத்தி கட்டண சக்தியை பெருமாள் இடத்துல காட்டினார். பாகவதத்தில் சொல்லிச்ச தாயார் தான் இந்த மாதிரி சேவிக்க ஆச்சப்பட்டதா தாவா பூமா பரமேட்சனா பிரபு பத்தாஞ்சலி சஸ்மிதம் ஊர்ஜையாகிறான்னு அங்கே ஸ்பஷ்டமாக எடுத்து காட்டு. அவதார காலத்தில் பெருமாள் ஏற்றிருக்கிறத பரமபத்தில் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக அந்த வைத்திய புத்தாளை கொண்டு வந்து வச்சு விட்டதாகவும் திருப்பி கொடுத்து விட்டதா இருக்குது. அர்ச்சனாதி மார்க்கத்தில் போனால் மட்டும்தான் புனராவர்த்தி கிடையாது. ஆமாம், இந்த அர்ச்சனாதி மார்க்கம் இல்லாத வேற வழியிலையும் அதையும் சொல்கிறேன். இதுவும் ஒரு தான் முக்கோரினாலும் நடந்தது. அங்கே பக்தி என்ன இருக்குன்னா வைதிக புத்திராதிகள் அர்ச்சனாதிகத்தையாலே தேச விசேஷ பிராப்தி பெற்றவர்கள் அல்லாமையாலே அவர்களை மீட்க பெற்றது விருத்தமன்னு. இது சுவாமியுடைய பக்தி, பரமபத சோபானந்த சுவாமியுடைய பக்தி. வைதிக புத்திராதிகள் அர்ச்சனாதி மார்க்கத்தாலே பரமபத பிராப்தி பெற்றவர்கள் அல்லாமையாலே அவர்களை மீட்க பெற்றது விருத்தமன்னு. இந்த தேச விசேஷ பிராப்தி பெற்றவர்கள்னு சொல்கிறது, தேச விசேஷ பிராப்திக்கு அர்ச்சனாதியை தவிர வழி இருக்கா? அர்ச்சனாதியில் போனால் மட்டும்தான் புனராவர்த்தி வேண்டாமான்? அது ஸ்பஷ்டம்ன்றார் சுவாமி. ஸ்ருதியில் சொல்கிறது ஏதேன பதா பிரதிபத்தியமானாக இமம் மானவம் ஆவர்த்தந்தே நாவர்த்தந்தே ஏதேன பதா பிரதிபத்தியமானாகனு சொல்லிருக்கிறதுனால் அர்ச்சனாதிகத்தியால் போனவனுக்கு புனராவர்த்தி இல்லை. இங்கே கேள்வி சொல்ல வேண்டியது அர்ச்சனாதிகத்தியால் போகிறானா கைவல்யார்த்தி, இது கேள்வி. சுவாமி என்ன பண்ணுறார், நேர் பதில் ஒன்று, கைவல்யார்த்தி கூட அவனுக்கு மறுபடியும் இன்னொரு ஜென்மாந்திரம் வரலாம், உபாயானுஷ்டானம் பண்ணணும்
ஆனால் காலம் எப்போன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வகை. கைவல்ய அனுபவம் முடிஞ்சு கைவல்யார்த்தி கேவல கைவல்யத்துக்காகவே சங்கல்பிச்சுட்டு பண்றான், உத்தியோகம் பண்ணி ஆமாம் அவன் ஆத்மானுபவம் பண்றான். ஆனா அது மேற்கொண்டு அவனுக்கு புனராவர்த்தி உண்டு இல்லையா? ஆமாம். அந்த புனராவர்த்தியில் ஒரு விஷயம் இருக்குது. கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை, இருக்க இடத்துலேருந்தும் பண்ணலாம். அந்த புனராவர்த்திக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவன் இருக்கக்கூடிய இடம் பிரகிருதி மண்டலம். இது சுவாமியுடைய ஸ்பஷ்டமான சித்தாந்தம். பாஷிகாரது சந்தேகம் இருக்குது. தென்னாச்சாரியால் என்ன பண்ணிட்டா இது பரமபத்திலேயே இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறேன். பரமபத்தில் கைவல்ய அனுபவம் கிடையாது. ஹேத்வபாவாத்துன்னு சுவாமி காரணம் கேட்டுங்க. பரமபத்தில் பிரம்மானுபவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே கிடையாது. விரதியை தாண்டினதுக்கப்புறம் பிரம்மானுபவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பிரம்மத்தை மறந்தோடு தன்னை மட்டும் நினைக்கிறதுக்கு காரணமே கிடையாது. ஹேத்வபாவான் நிரஸ்தம்னு சாஜு ஞாசித்தாந்தத்தை சாய்க்கிறது இது ஒன்றே தான் காரணம். பரமபத்தில் இல்லை. ஏதாவது சுவாத்ம சந்தோஷகாரினாம்னு சொல்கிறது என்ன பண்ண, யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷகாரினாம் அப்படின்னு தான் இருக்குது கீதையில் சொல்கிறது. சுவாத்ம சந்தோஷகாரினாம் யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் கிஞ்சித் அஸ்தி. அந்த ஸ்தானத்தை அமிர்தம்னு சொன்னதுலாம் இப்போ கேள்வி. இந்த அமிர்தம் ஸ்தானம்ன்றதை வச்சுட்டு பரமபதமே சொல்லணுமானா பரமபதம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அமிர்த ஸ்தானம் மற்ற இடங்கள் கூட சொல்லிருக்கிறது உண்டு. இப்போ கைவல்ய அனுபவம் அனுபவிக்கிற இடத்துல அங்கேருந்து மறுபடியும் புனஷ உபாசனம் பண்ணலாம். இப்போ பிரம்மாவுக்கே அதுக்கு தான் சொல்றேன். இல்லை அப்போ கைவல்ய லோகத்துடைய பிரயோஜனம் என்ன? அப்போ பிரம்மா கைவல்ய வேண்டின்னு ஆசைப்பட்டான் சுவாமி ஒருத்தன். அதான் மது வித்யா மாதிரி வசுமத பார்த்து முதல்ல பஞ்சாக்னி அந்த வித்தியை உபாசிச்சா சரி. அப்படி இல்லாமல் எப்படியோ பண்ணுறான். நானே பிரம்மத்தை எனக்கு பிரம்ம ஆத்மா நான் சரீரம் அந்த எண்ணத்தோடு உபாசிக்கிறேன்னு வச்சுக்கா. அப்படி உபாசி எனக்கு என்ன ஆத்மாவை தான் அனுபவிக்கணும் வேணும்னு கேட்டான். ஆத்மா அனுபவம் கொடுத்துட்டார். ஆத்மா அனுபவம் கொடுத்தப்புறம் அவனுக்கு என்ன ஆகும்? இதில் ஒரு சின்ன விஷயம் இல்லையா, இது வித்தியாவில் சேராது. கைவல்யோபாசனம் வித்தியைகளில் சேராது, பிரம்ம வித்தியைகளில் சேராது. பிரம்ம வித்தியைகள்னு சுத்தியில் சொன்ன வித்தியைகளில் கைவல்யோபாசனம் சேராது. எந்த வித்தியும் கூட உபனிஷத்துகளில் கேவலாத்மாவை உபாசிக்கிறதுக்காக சொல்லலை. ஏற்பட்டிருக்க சத்வித்யாதிகள் 32 வித்தியைகள்லேயும் கூட பிரம்மம் உபாசியம் விசேஷத்துவேனவா விசேஷணத்துவேனவா அதில் வைவித்தியம் இருக்குது. அதை பற்றி ஆட்சேபம் சொல்லலை. நீங்கள் மதாத்மா பரமாத்மானாவும் சொல்லுங்க, பரமாத்மா சரீரோகம்னாவும் சொல்லுங்க, அதை பற்றி ஆட்சேபம். நீங்கள் உபாசிக்கிட்டு அந்த சம்பந்தத்தை விட்டுவிடாமல் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு. இப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, ஒருத்தன் கைவல்யம் ஆசைப்பட்டான், பக்தி யோகம் பண்ணினான். ஆமாம், கைவல்யம் அனுபவிச்சுட்டான். அனுபவிச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு போறோம்னு தோண முடியும். சுவாமி காட்டுறது ஒன்று கைவல்ய லோகம் இல்லை, கைவல்ய ஒரு ஸ்தானம். ஒரு ஸ்தானத்தில் அவனுக்கும் சுத்தின்னு ஒன்று உண்டு. இங்கே என்ன பண்ணுறக்க சர்வே செவன தர்மான பிரதிபுத்த மோட்சம். அதான் சர்வே செவன தர்மானத்துக்குள்ளதான் இருக்காங்க. பிரம்மாண்டத்தில் தான் இருக்கான். அங்கிருந்தே எந்த ஸ்தானத்தில் போய் இருந்தானோ அங்கிருந்தே மேலே பக்தி யோகத்தை பெருமாளை பெறுவதற்காக பண்ணலாம் மோட்சம். அதில் கவனிக்க வேண்டியது பாருங்க, அவனுக்கு கர்மா இருக்கு. சுவாமியுடைய பதில் அவனுக்கு கர்மா இருக்கு. கைவல்ய அனுபவம் பண்றவனுக்கும் கர்மா இருக்கு. சொர்க்கத்தில் பிரம்மலோகத்தை வச்சுக்கலாம். இதை காட்டிலும் அதிகமாக வேணும். ஏன்னா பிரம்மலோகத்தை காட்டிலும் மேலே இருக்கு அப்படின்னு ஒரு இடத்த சாய்க்கிறார் சுவாமி சொல்லும்போது. விரதி கீழே இருக்கு, விரதி கீழே இருக்கு, பிரம்மலோகத்துக்கு மேலே இருக்கு. அப்படி இருந்தால் அர்ச்சிராதிகத்தை வராமையும் போகலாம். ஏன்னா அர்ச்சிராதி ஆரம்பிக்கிறது அர்ச்சிஸ்லேருந்து ஆரம்பித்து பிரம்மா தான் கடைசி. அதில் பிரம்மா தான் கடைசி. அதில் சில ஸ்டேஷன் அவன் கடைசி ஸ்டேஷன் தாண்டியே போயிட்டான். கடைசி ஸ்டேஷனில் டெர்மினஸ் கிட்டே இருக்காங்க. டெர்மினஸில் சேரலே தான் டெர்மினஸ் கிட்டே இருக்காங்க. அவனுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம். அங்கே தாத்ருணாம் தத்சுதானாம் அதிகிருத்தி விகமே பிரம்ம சம்பிரேப்சதாம் அப்படி அதிகன் சாராவில் இதுக்கு என்ன ஒரு ஸ்லோகம் சுவாமி சாதிச்சிருக்கேன். சைத்தியாதீனாம் யார் யாருக்கெல்லாம் அர்ச்சிராதிகத்தை இல்லைன்னு சொல்கிறது சிசுபாலன். சைத்தியாதீனாம் அயோத்தியா ஸ்திரதர ஜனுஷாம் அயோத்தியில் இருந்தவன் எல்லாருக்கும். புண்டரீகாதிகானாம் புண்டரீகர் நேரம் போய் சேர்ந்தார், அர்ச்சாதிகத்தையால் போகல. கருடன் மேலே ஐஷ்மா விட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன ஆகுது, அவருக்கு போகல அர்ச்சாதிகத்தையில். அதுக்கப்புறம் அந்நேஷாமப்பி இல்லை இல்லை அங்கே 4 நாள் பெற்ற நாட்டில் ஒரு விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. 4 நாள் பெற்ற நாட்டில் அர்த்தமே வேறு. அதாவது முக்தானுபூதி மிக தாஸ்தியமே முகுந்தகா மாதிரி 4 நாள் பெற்ற நாட்டில் எம்பெருமானுடைய விரகம் தாங்க முடியாதையும் எம்பெருமான சம்சேஷ சுகம் இருக்க முடியாது. அந்த புத்தியை கொடுத்தான்னு அர்த்தம். இன்னொன்று நீங்கள் கத்தியத்தில் கவனிக்கலாம். வியாக்கியானம் பாருங்க, கத்தியத்தில் கவனியம். சாகேத ஜனபத ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்துஜாத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிச்சயம வைபவ. பாஜாபத்தில் உங்களுக்கு நிச்சயம வைபவம் தேவையே இல்லை.
திவ்யகதிதான தரிசித்த அதோட அடுத்தது என்ன? திவ்ய பௌமாயோத்தியாதி தெய்வத்தை திவ்ய அயோத்தியை எதுவோ அந்த திவ்யகதிதான தரிசித்த நித்திய நிச்சயம வைபவான்னு சொல்கிறதுனால் அயோத்தியா ஸ்திரத்தர ஜனுஷாம் சுவாமியுடைய பக்தி இது அதிகம் சாராவளி அயோத்தியா ஸ்திரத்தர ஜனுஷாம் புண்டரீகாதிகானாம் அந்நேஷாமப்பி பாஞ்சாத்தத்தை சொன்ன சில உபாசனங்கள் கிரமபவ விபவ வியூக லோகஸ்திதானாம் வியூகோபாசனம் விபவோபாசனம் இதெல்லாம் பாஞ்சாத்தத்தை சொன்னது. அவள் அர்ச்சாதிகத்தியால் மோட்சத்துக்கு போகிறதில்ல, அந்தந்த லோகங்கள்லேருந்தே பரமத்துக்கு போகிறேன். பரமத்துக்கு போகிறவாளுக்கு அர்ச்சாதி தவிர இருக்கிறத சொல்கிறதுக்காக ஸ்லோகம் இது. அதில் அங்கே பாரு ஆரோக்கிய ஐத்தியாதீனாம் அயோத்தியா சரதர ஜனுஷாம் புண்டரீகாதிகானாம் அந்நேஷாமப்பி உபாஸ்தி கிரமபவ விபவ வியூகலோகஸ்திதானாம் தாத்ருணாம் அங்கே சொல்கிற பிரம்மாக்களுக்கு எல்லாம் தாத்ருணாம் தத் சுதானாம் சனகாதிகளுக்கு பிரம்மாவுக்கும் சனகாதிகளுக்கும் அர்ச்சனாதிகள் கீழே வர வேண்டாம். அவள் கடைசி பாயிண்ட்டே இருக்க அர்ச்சனாதிகத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய பிரம்மா தான் கடைசியில். வருணேந்திர தாத்ரு மகிதா சீமாந்த சிந்துவாப்ளுதா தாத்ரு மகிதா மட்டும் தாத்தாவே இருக்க என்ன பண்ண போகிறான்? நேரம் அங்கேருந்து விருதையை தாண்டிட்டு போக போகிறான். இதே மாதிரி தான் இவனுக்கு அர்ச்சனாதிகத்தை வேண்டாம். கைவல்யாட்சிக்கு அர்ச்சனாதிகத்தை இல்லாமல் மோட்சத்துக்கு போகக்கூடிய அவன் இருக்க ஸ்தானம் நிக்கட்டமாக இருக்குது. விரஜா நிக்கட்ட ஸ்தானத்தில் இருக்கான் அப்படின்றதுனால ஆட்சேபம் அக்கறை இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். சுவாமியுடைய பாயிண்ட்டை விரஜைக்கு இக்கரையில் இருக்கா அக்கறையில் இல்லை, இக்கரையில் அக்கறைக்கு போகணுமா இருந்தால் இதுக்கு என்ன தீர்மானம்னா புனகா ஜென்மா அவனுக்கு மோட்சத்துக்காக உண்டு. எப்படி கர்மாதீனமாக அனுபவிக்க விடல, அது மேலே பக்தி யோகத்தை தொடர்வதுக்கு உண்டான கர்மத்தை வச்சுட்டு பக்தி யோகத்தை இங்கே இந்த இது ஒன்று சொல்கிறோம் நாம வித்யா மாகாத்மியாத் ஏற்படக்கூடிய இந்த உத்கிராந்திக்கு வழி சொல்கிறோம். அதே போல் இந்த கைவல்ய உபாசனத்தினால் ஏற்பட்டது ஒரு காலத்தில் அழுக்கிறது. இது பகவானை போல ஆறாவமுதம் அல்ல, சுவாத்மானுபவம் கூட. ஸ்ருதி என்ன பண்ணிது? பிராணோஹி பிரிய பிரஜானாம் பிராணைவ பிரிய பிரஜானாம் பவதி. பிராணோஹி பிரிய பிரஜானாம் சொல்லிட்டா அது அத்தியட்ச பிரியம் ஞான பகவான் பிரியம்னு சொல்கிறதுக்கு விரோதம் வராதான்னு ஸ்ருதியே பிராணோஹி பிரிய பிரஜானாம்னு சொல்லிட்டு பிராணன் பிரியம்னு சொல்கிறது பகவான் பிரியம்னு சொல்லிருக்காருங்க. நான் எனக்கு பக்தன் பிரியன் எனக்கு அவன் பிரியன்னு, நான் பக்தனுக்கு பிரியன் எனக்கு அவன் பிரியன்னு சொன்னேன். பகவான் பிரியனா ஆத்மா பிரியமானு கேட்டால் ஆத்மாவும் பகவானும் வேறு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட. ஆத்மா பகவான் மட்டும் போகிறது. ஆத்மாவுக்கு அந்தரியாமி அவன், இவனுக்கு ஆத்மநிதிஷ்டன்னு தெரிஞ்சின்றவனுக்கு. ஸ்ருதி சொன்னது லௌகிகத்துக்கும் வைதிகத்துக்கும் சேர்த்து சொல்லி கொடுத்தோம். அதுவே ஸ்ருதியில் வர காலத்தில் இவன் தன்னை பகவானே ஆத்மாவாக நினச்சிருக்கவனுக்கு அத்தியட்ச பிரியம் ஞானினம் லப்துவா அப்படின்னு கடைசியில் வாசிக்கார சாக்கி. அப்போ என்ன ஆக போகிறது? அந்த இடத்துல இருக்கவனுக்கு அந்த மகாத்மியத்தினாலேயே கைவல்ய அனுபவ மகாத்மியத்தினாலேயே இது நஸ்வரம், இதை நான் ஏன் இழந்திருக்கேன் பகவத் அனுபவத்தேன்ற எண்ணம் ஒரு காலாந்தரத்தில் ஏற்படுறச்ச அவன் பிரம்மத்தை உபாசிக்கிறான். உபாசிக்கிறச்ச தாண்டத்துக்கு பகவான் அப்பாவனை அமானவனை அனுப்பி ஐஷன் போனோம். இங்கே வாசியத்தை சுலபமான பங்கி இருக்கு. அமானவ கரஸ்பர்ஷா சாசோ முக்தா. அமானவ கரஸ்பர்ஷம் சொல்லலை கைவல்யாட்சிக்கு, அதனால் இவன் முக்தன் இல்லை. இது சுவாமியுடைய நிர்வாகம். அமானவ கரஸ்பர்ஷாச்ச அசோ முக்தா. அமானவ கரஸ்பர்ஷம் சொல்லலை கைவல்யாட்சிக்கு. இது பரமபதமாகவே இருக்கிறதா இருந்தால் அப்போ தேவையில்லைன்ற அமானவ கரஸ்பர்ஷம். பரமதம் போனது எப்படி அப்படின்றதுலாம் சுவாமி என்ன பண்ணிருக்கு? இது அப்புனராவர்த்தின்றதுக்கு என்னடான்னா இவன் மறுபடியும் வரப்போகிறதில்ல, இவனுக்கு மறுபடியும் சம்சாரம் இல்லை. உத்தமர் சுவாமி டிப்பணிலேயே பரந்து மதிவித்யாதினிஷ்டஸ்ய ஆந்தராளிக பலாவசானே கர்மாதீன புனர்ஜென்ம அபாவாத். மது வித்யானிஷ்டனே ஒருத்தருக்கான், அவன் மறுபடியும் கீழே இறங்கிறது இல்லை. அங்கிருந்து வசுபதி பிரார்த்து அப்புறம் வசுபதம் ஆயிடுத்து. அங்கிருந்து அவன் பிரம்மத்தை எப்படி தியானம் பண்ணிருக்கான். இவனும் அப்படித்தான். அந்த மோட்சத்துக்கு போகிறவங்க வெறும் கைவல்யத்திலும் ஆசை இல்லாமல் கைவல்யத்தை அனுபவிச்சுட்டு மோட்சம் போகணும்னு நினைக்கிறவனை பற்றி நம்ம விசாரிக்கிறோம். கைவல்யத்தில் போயிட்டானா அவன் அப்படியே அவதோகதி ஆகிடலாம் சொல்லி போகிறோம். இந்த ஒரு பக்தியை கொண்டு பாக்கிய சித்தாந்தத்தை நாம் குலைக்க கூடாதுன்னு சுவாமி சாய்க்கிறார். இறப்பதற்கே எண்ணாதுன்னு ஒரு வார்த்தை திருநந்தாடத்தில் இருக்கு. காட்டுறேன். இறப்பதற்கே எண்ண இறப்புங்கிறதே நம்ம கைவல்யம்னு அர்த்தம் சொல்கிறோங்கெல்லாம். அதில் கைவல்யத்தில் ஆசை வராமல் கைவல்யத்தில் உட்காந்துட்டான்னு சொல்லிச்சான். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வைதிகன் புத்திரால் இருக்காளே இவாளை அழிச்சு போது காரிய வைக்கின்றது எங்களாழ்வார் வியாக்கியானம். அதில் ரெண்டு வகை இருக்கு. ஆனால் ஆழ்வார் தன்னடிச்சோதியில் வைதிகன் பிள்ளைகள் அதுக்காக அன்றைக்கி முக்குரசங்களால் கேள்வி வந்த போது மதுரான் சுவாமி சாச்சார் நான் இந்த பக்தியை சொன்னேன். வைதிக புத்திரர்கள் அர்ச்சனாதிகத்தியாலே தேச விசேஷ பிராப்தி பெற்றவர்கள் அல்லாமையாலே அவர்களை மீட்கப்பெற்றது விருத்தமன்னு சொன்னேன். சுவாமி என்ன பண்ணார் மதுரான் சுவாமி? இல்லை நஞ்சை எங்கே அன்வைக்கிறது தேவர்னு கேட்டார். நான் சொன்னேன் மீட்கப்பெற்றது விருத்தமன்னுன்றதுக்கு நான் அன்வைக்கிறேன்னு சொன்னேன்.
சுவாமி முதல் சுவாமி சார்த்த தேச விசேஷ பிராப்தி பெற்றவள் அல்லாமையாலேன்னு இருக்கிறதுனால தேச விசேஷத்தையே போலேன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சுவாமி சார்த்த சொன்னார். அச்சிராதிகதியினால அது பாதகமாக இருக்குமே நான் விஞ்ஞாபித்தேன். அது அந்த காலத்திலே பெரிய சண்டை தீபிகள் வந்து அதான் சுவாமி பெரிய விசாரம் பண்ணி வந்து நடந்தது. ஆமாமா. அது 83 நம்ம ஞாபகம். அப்போ ஸ்ரீரங்கத்தில் நடந்தபோது சுவாமி எழுந்தார் தான் சுவாமி. ஒரே உத்தம சுவாமி தமிழ்ல ஐஸ்வர்ய அதாவது இதுக்கு அஸ்தினா கைவல்யார்த்திக்கு புருஷசபரப்பார்த்த பக்தியாலபியஸ்தனனியா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம் 22வது ஸ்லோகம் 8ஆம் அத்தியாயத்தில் அடியா. சரி. ஐஸ்வர்ய கைவல்யங்களே வேறு வழியிலும் பெறலாம். சேதனா சேதன சர்வவியாபியா கீழே கூறப்பட்ட பரம விஷனை பெறுவது அவனையே விரும்பி செய்த பக்தியிலே ஆலயம். இனி மேலுலக பலன்களில் புனராவர்த்திக்கு இடமாகாத மார்க்கமும் அதற்கு இடமான மார்க்கமும் குறிக்கப்படுகின்றன. இதனால் கீழ் சொன்ன பக்தர்கள் 4 சிலருக்கு மட்டும் அனாவர்த்தி மார்க்கம் என்று அறிய வேண்டும். சிலர்னா இப்ப இவா 2 பேர் தான். இவா 2 பேர் ஜிக்ஞாசு ஞானி. எவருக்கு என்பதை பிரமாண யுக்திகளை கொண்டு நாமே தெரிய வேண்டும். அவ்வளவுதான். இந்த ஒரு பங்கியை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அதுக்கு அங்கே காட்டுறேன். இந்த ஒரு பங்கியை வச்சுட்டு சித்தாந்தத்தை நாம பண்ண முடியாது. ஞானிக்கு அனாவர்த்தி மார்க்கம், ஐஸ்வர்யார்த்திக்கு ஆவர்த்தி மார்க்கம் என்று தெரியவில்லை. கைவல்யார்த்தி விஷயம்தான் தெரிய வேண்டும். சரி. இவன் ஜிக்ஞாசு என்று சொல்லப்பட்டவன். இவனுக்கு பஞ்சாக்னி வித்தையில் சொன்னவற்றின் அறிவு வேண்டும் என்றதால் பஞ்சாக்னி வித்தை என்னும் பக்தியே உபாயமாகிறது. அப்போ அந்த கைவல்ய நிஷ்டை சொல்லிட்டார் உத்தம சுவாமி திருவள்ளுவம். கைவல்ய நிஷ்டன் யார் பஞ்சாக்னி வித்தியை அனுஷ்டிச்சுட்டு போனாலும் அவனுக்கு தான் அப்படி சொல்லுவோம். அதில் அந்த மாதிரி பக்தி இல்லாததால் இவளை கேள்வி பஞ்சாக்னி வித்தையில் சொன்னவற்றின் அறிவு வேண்டும் என்றதால் பஞ்சாக்னி வித்தை என்னும் பக்தியே உபாயமாகிறது. அவ்வுபாயம் அனுஷ்டிப்பவனுக்கு கைவல்யமாம் பலன் கீழே சொல்லப்பட்டது. உபனிஷத்தில் பஞ்சாக்னி வித்தைக்கு பிரம்ம பிராப்தியை பலனாக காட்டி அர்ச்சிராதி மார்க்கம் உண்டு என்று ஓதி இருப்பதால் 13வது ஸ்லோகத்தில் ஓம் என்ற மந்திரம் கூறப்பட்டது. அது மேல அரியன். அதாவது அப்போ என்ன ஆகுது? 2 வழி. இவனும் பிரம்ம வித்யாலயம் சேர்ந்தான் பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் சொல்லிட்டா விசாரமே தேவையில்லை. ஏன்னா பிரம்ம வித்யானிஷ்டனுக்கு இருக்குன்னு ஆகிடுறது. அப்படி இல்லாந்தா கூட இந்த வித்யாவாக பண்ணுறான். பக்தி யோகம் பண்ணுறதுனாலேயே ஜிக்யாசுவாக பக்தி யோகம் பண்ணுறான். அவன் எனக்கு கைவல்ய ஸ்தானம் வேணும், அப்புறம் மோட்சம் வேணும் பண்ணினவன். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் அனாவர்த்தி கடைசியில் வந்து